MGNREGS 2006 2005 சட்டம் 2006 100 நாள் வேலை திட்டம் தனியாவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அடுத்து பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா. கிராம் சதக் யோஜனா அப்படின்னா நமக்கு வந்து 2010 சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா கிராம் சதக் யோஜனா அப்படின்னா கிராமப்புற சாலைகள் திட்டம் 2000 வந்துருச்சு. அடுத்து பாரத் நிர்மான் 2005. இதுல ரூரல் கனெக்டிவிட்டி ஊரக பகுதியில தேவையான வசதிகள் செய்யணும். அதான் பாரத் நிர்மான் 2005. இந்திரா ஆவாஸ் யோஜனா 85 86 சொல்லிட்டேன் நான். அடுத்து ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம். இப்ப நமக்கு வந்து நகர்ப்புறத்துக்கு வந்து பார்த்தோம்னா அம்ருத் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். அட்டல் மிஷன் ஃபார் ரிஜுவனேஷன் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அம்ருத்னு வச்சிருக்கோம். அது 2005 வந்து பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு பேர்ல இருந்தது. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா 2009. இந்திரா ஆவாஸ் யோஜனா கிராமப்புறத்துல வீடு கட்டுறது. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா அப்படின்னு பார்த்தோம்னா நகர்ப்புறத்துல வீடு கட்டுறது. அதுதான் நம்ம 2015 பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனான்னு சொல்லி ஜெனரலா கொண்டு வந்துட்டோம். அடுத்து தேசிய ஊரக நலத்திட்டம் 2005. தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் 2011. அப்ப நேஷனல் ஹெல்த் மிஷன் NHM அப்படின்னு சொல்லுவாங்க. 2005 கொண்டு வந்தது. அப்புறம் நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் 2011. இதுதான் தீன் தயாள் அந்தியோதயா பேர்ல அவர் பேர்ல நம்ம சேர்த்துட்டோம். NRLM அப்படின்னு சொல்லுவோம். அது கீழே தான் நமக்கு சுய உதவி குழுக்கள் இருக்கு. தென் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2013. சரியா? சோ இப்ப முக்கியமானதெல்லாம் நம்ம வந்து பார்த்திருக்கோம். இதை வந்து திரும்ப